அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு வெற்றிக்காக காத்திருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான செவ்வாயின் பயிற்சி காரணமாக அற்புதமான யோகங்கள் நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் ஏப்ரல் 9ஆம் தேதி முதல் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது அதிரடியான மாற்றங்களையும் வாய்ப்புகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்திலிருந்து சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் நுழைகிறார். ஏற்கனவே கடந்த சில மாதங்களுக்கு முன் சுகஸ்தானத்தில் நுழைந்த ராசியின் அதிபதியான செவ்வாய் வக்ரகதியில் திரும்பி பின்னோக்கி நகர்ந்து தைரியஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் சுகஸ்தானமாகிய 4இல் தற்போது நுழைகிறார். எனவே நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. பொதுவாகவே ராசியின் அதிபதியான செவ்வாயை பொறுத்த வரைக்கும் வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக பார்க்கப்படுகிறாருங்க. அவர் கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்பது எந்த ஒரு பணியாக இருந்தாலும் அதை அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றலை கொடுக்க போகிறார். எனவே அற்புதமான யோக வாய்ப்புகள் வெற்றிக்காக காத்திருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் உறுதியாகவே கைகூட போகிறது. ஏனென்றால் மிக வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை நோக்கி பலம் பொருந்திய அமைப்பில் நீச்சம் பெற்ற நிலையில் சென்று கொண்டிருக்கிறார். எனவே இந்த தருணம் சிறப்பான மாற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக நிச்சயம் அமைகிறது. என்றால் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு குரு, சூரியன், சந்திரன் ஆகிய கிரகநிலைகள் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. எனவே சந்திரனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழையக்கூடிய ராசியின் அதிபதியின் அமைப்பால் உறுதியாகவே நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அதிரடியாகவும் தடாலடியாகவும் விரைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாகவும் 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தின் அதிபதியாகவும் இருப்பதால் அவர் ஒரு வகையில் சுகஸ்தானமாகிய 4இல் நுழைந்து வக்ரகதியில் திரும்பி பலம் பெற்ற அமைப்பில் தற்போது நுழைவதால் நீச்சம் பெற்றாலும் கூட மிக சிறப்பான வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே சரியாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் செவ்வாய் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் வலுவாக அமருவதோடு தனது சப்தம பார்வையை மிகவும் வலுவாக கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் பதிக்கிறார். அதோடு மட்டுமல்லாது 7 மற்றும் 11ஆம் இடத்தையும் செவ்வாய் பார்ப்பதால் உறுதியாகவே இந்த தருணத்தில் செவ்வாயின் பார்வையால் பல அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது செவ்வாய் பூமிகாரகன், மங்களகாரகன், சகோதரகாரகன், உத்வேகக்காரகன் என பல பெயர்களில் அழைக்கப்படுகிறாருங்க. இப்படி பல்வேறு வகையான பணிகளில் தனது ஆளுமையை செலுத்தக்கூடிய செவ்வாய் சிறப்பாக அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரனின் வீட்டிற்குள் நுழைந்திருப்பதால் பல நன்மைகளை நிறைவாக எதிர்பார்க்கலாம். இந்த வேளையில் உறுதியாகவே குடும்பம் சார்ந்த பணிகளில் செவ்வாயின் அமைப்பு நன்மையை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம்பெறுவதால் போதிய அளவிற்கு பண வரவிற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக கிடைக்கும். உங்களுடைய சிறு முயற்சியிலே மிக பெரிய அளவிலான காரியங்களை வெற்றிகரமாக எளிதில் செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக இந்த வேளையில் கிடைக்கிறது. உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக பெய்வதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உத்வேகத்துடன் பல பணிகளை செய்து முடிக்க முடியும். அதே சமயம் வெளியில் உணவு உண்பதை தவிர்ப்பது நல்லது. உடல்நல ஆரோக்கியத்தை கூடுதல் கவனத்துடன் பேணி காப்பதன் மூலம் பல சிரமங்களை தவிர்த்து அதிரடியான வளர்ச்சியை உறுதியாக மேசராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பை ராசியின் அதிபதியான செவ்வாய் திட்டவட்டமாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. வெற்றிக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். எதிர்பாராத ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகளுக்கான சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ராசியின் அதிபதியான செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே காரணமின்றி மறுக்கப்பட்டு வந்த சலுகைகள் இந்த தருணத்தில் உறுதியாக உங்களை வந்து சேரப்போகிறது. மன வருத்தம் இருந்த சூழலில் அவை நிச்சயமாக மாறும்.
எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம் போன்றவை இருந்த சூழலில் அவற்றை தவிர்த்து சிறப்பாக செயல்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு எவ்விதமான தடையும் சிரமமும் சிக்கலுமின்றி எளிதில் கைகூட போகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறைக்கு சம்பந்தப்பட்ட கிரகநிலைகள் பெரும்பாலும் சாதகமாக வலம் வரக்கூடிய இந்த வேளையில் மேசராசிக்காரர்கள் நினைத்த காரியம் அனைத்தையும் கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் சனியின் ஆதிக்கம் சற்று மேம்பட்டு இருந்தாலும் செவ்வாய் தனது வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டு தங்களுடைய வாழ்வில் இந்த தருணத்தில் வெற்றிக்காக காத்திருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு பல நல்ல வெற்றி வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சற்று தாராளமாகவே இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கும். கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் கூட்டு கிரகநிலைகளின் அமைப்பும் சற்று சாதகமாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் செவ்வாயினுடைய மாற்றம் இந்த தருணத்தில் புதிய வாய்ப்புகளை சற்று தாராளமாக கிடைப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களை தேடி உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகள் உறுதியாகவே கலைத்துறையில் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான நகர்வுகளை ஏற்படுத்துகிறார் செவ்வாய். எனவே அரசியலில் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆதரவும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்க போகிறது. திட்டமிடுதலை காட்டிலும் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் இந்த தருணத்தில் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் வருவதோடு எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அவற்றை அதிரடியாகவும் தடாலடியாகவும் விரைவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் நிறைவாக உண்டு என்பதை செவ்வாய் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். மாணவர்களின் கல்வியில் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைப்பதோடு மாணவர்கள் இந்த தருணத்தில் விளையாட்டு துறையில் சாதனை புரிவதற்கான நல்ல வாய்ப்பை வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் அள்ளி கொடுக்கிறார். அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல்வேறு வகையான வாய்ப்புகளையும் முன்னேற்றத்திற்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். விவசாயம் சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. எப்பேற்பட்ட காரிய தடைகளாக இருந்தாலும் விலகி வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே விவசாயம் சார்ந்த பணிகளில் உண்டு. இந்த தருணத்தில் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவதோடு கால்நடை வளர்ப்பில் அபிவிருத்தி காண்பதற்கான யோகம் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. உழைப்பிற்கேற்ற நல்ல விளைச்சலும் வருமானத்திற்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை வெற்றிக்கான நல்ல ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் இந்த வேளையில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அற்புதமான பல யோக வாய்ப்புகளும் தங்களுடைய வாழ்வில் காத்திருக்கும் வெற்றிகள் அனைத்தும் எளிதில் கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாக மேசராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும்.